நம்ம ஐஷு சமையலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா நிறைய மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய அதுவும் அத்தன்டிக்கான கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி, 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் வதங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கும் போது அந்த காய்கள் டக்குன்னு வெந்து வரும். இப்போ இதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கினக்கப்புறம் இதில் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அவியல் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மினிமம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிற டைமில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு தனி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கட்டியான தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்டாக அப்படியே சேர்த்துனோம்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மை போல் வேகக்கூடாது. அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பீட் பண்ணி வச்ச தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். காய்கறி ரொம்ப உடையக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வேக வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள கன்சிஸ்டன்ஸில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த கேரளா ஸ்டைலில் சேர்ப்பாங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்து இது கூட சேர்த்துட்டு கிளறி கொடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெசிபி ரெடி. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.